நம சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுமத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாளாகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல அஸ்வினி 4 பாதங்களும் பரணி 4 பாதங்களும் கிருத்திகை முதல் பாதமும் கொண்டது மேசராசி. இந்த மேசராசி காலபுருஷ தத்துவத்தில் முதலாவதாக வரக்கூடிய ராசி ஆகும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் மாத ஆரம்பத்துல 3ஆம் இடத்துல இருக்கார். 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்க செவ்வாய் நீசமாகி உச்ச குருவால் நீசபங்க ராஜயோகம் அடைவார். அதோட குருமங்கல யோகமும் உருவாகிறது. அதே 18ஆம் தேதி சந்திரன் விருச்சகத்துல செவ்வாயுடைய வீட்டுல நீசமாகி இருக்கும். செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் இது நீச பரிவர்த்தனை யோகமாகும். அதோடு குரு பார்வையும் சந்திரன் மீது இருக்கும். அதுவும் குரு சந்திர யோகத்தை தரும். இதனால பொருளாதார உயர்வு மட்டும் இல்லாம பல விதத்துல நல்லதொரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. வரவுக்கு அதிபதி சுக்கிரனும் 3ஆம் தேதியில 7ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்றுவிடும். அதோடு மூலத்திரிகோண வலிமையும் பெறும். இது உச்ச வலிமைக்கு நிகரானது. இந்த மாசத்துல 7ஆம் தேதியிலிருந்து கன்னி ராசியில் புதனும் உச்ச வலிமை பெறும். ராசிக்கு அது 6ஆம் வீடு. அங்க மறைந்த புதனாகவும் தனித்த புதனாகவும் வலம் வரும் என்பதால் நிறைந்த நல்ல பலனை தரும். சனியோட பார்வை புதன் மீது விழுந்தாலும் புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்பதால் பாதிப்பு இல்லை. அப்போ மேசராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் பலமாக குரு, சுக்கிரன் மற்றும் புதனும், யோகமாக செவ்வாய் மற்றும் சந்திரனும் ஆக 5 கிரகங்கள் வருவதால அருமையான ஏற்றத்தோடு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. இந்த மாதத்துல தொழில் மற்றும் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்புகள் அதிகரிக்கும். புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பிசினஸ்ல காம்படிஷன் நிறைய இருந்தாலும் புதனோட வலிமையால புதிய யுக்திகளை பயன்படுத்தி உங்க பிசினஸ்ல சக்சஸ் அடைவீங்க. 11ஆம் வீட்டுல ராகு இருப்பது இன்னொரு பெனிஃபிட். உங்களுக்கு லாப ராகுவாக வேலை செய்யும். அதனால லாபம் பன்மடங்காக இருக்கும். புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் தாராளமாக தொழில் ஆரம்பிக்கலாம். அமோகமான வரவேற்பு இருக்கும். தொழில்களில் கம்ப்யூட்டர் ஐடி தொழில்கள், ஆன்லைன் கன்சல்டன்சி தொழில்கள், கால் சென்டர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிசைனிங், அழகு சாதன பொருட்கள், ஆடை வடிவமைப்பு, ஆடைகள் மற்றும் ஆபரண நகை தொழில்கள், கலை சார்ந்த தொழில்கள் அனைத்தும் மற்றும் நிதி ஆலோசனை, கமிஷன் ஏஜென்சி, நீதி சட்ட ஆலோசனை, கல்வி நிறுவனங்கள், கல்லூரி நிறுவனங்கள் மற்றும் புரோக்கரேஜ் தொழில்கள் அனைத்தும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும். விவசாயம் சார்ந்த தொழில்கள், உணவகம், உணவு சார்ந்த தொழில்கள், நிலம் விற்பனை, வீட்டுமனை விற்பனை, கட்டிட வேலை மற்றும் கட்டுமான பொருட்கள் சார்ந்த தொழில்கள் நிலையான வளர்ச்சியை பார்க்கும். கனரக வாகனம் தயாரிக்கும் தொழில்கள், உதிரி பாகம் தயாரிக்கும் நிறுவனங்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் லாபம் வந்தாலும் விரயங்களும் ஓரளவு இருக்கும்.
அதனால் இப்படிப்பட்ட தொழில்களில் சுமாரான முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தை பார்க்கையில் ஜீவனஸ்தான 10ஆம் அதிபதி சனி வக்கர நிலையில் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வேலையில் பணிச்சுமை கொஞ்சம் கஷ்டத்தை தரும். மேலதிகாரிகளால் அழுத்தங்களும் இருக்கலாம். ஆனால் குருவின் பார்வையால் இதையெல்லாம் சமாளிப்பீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 6ஆம் இடத்து உச்ச புதன் மற்றும் 5ஆம் இடத்து சூரியனின் பலத்தால் நல்ல இடத்தில் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி இருக்கும். என்னதான் விரை சனி இருந்தாலும் 2 சுபகிரகங்களுடைய அமைப்பு மற்றும் பார்வையால பணவரவு தாராளமாகவே இருக்கும். சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பழைய கடன் ஏதாவது இருந்தா அதை அடைப்பதற்கான நல்ல மாதம் இது. 6ஆம் வீட்டுல உச்ச நிலையில் இருக்கும் புதன் எதிரிகளை வெல்ல வைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். விபரீத ராஜயோகத்தை தரும். சொத்துக்கள் வாங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. செவ்வாய் மாத பிற்பகுதியில குருவோட 4ஆம் வீட்டுல சேர்வதால இடமோ அல்லது வீடோ வாங்க பிளான் போடுவீங்க. அட்வான்ஸ் கூட பே பண்ணலாம். இடம் கிரயம் பண்ணலாம். வண்டி வாகனம் வாங்கலாம். எல்லாத்துக்குமே காலம் கைகூடி வருது. அடுத்தது குடும்பம். குடும்பத்து அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பலத்துடன் ராசியை பார்க்கிறது. பழைய பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்பத்தில் அமைதி பிறக்கும். சந்தோஷமும் இருக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். திருமணத்திற்கான அமைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நல்ல நல்ல வரன்கள் வரத் தொடங்கும். சிலருக்கு இந்த மாசத்திலேயே திருமண நிச்சயதார்த்தம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் போன மாதம் வரை இருந்து வந்த மனக்கசப்புகள், பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் சரியாகி நல்ல பேச்சுவார்த்தை இருக்கும். புரிதல் உருவாகும். அன்பும் நெருக்கமும் அதிகரிக்கும். பிரிந்து சென்றவர்களும் சேரக்கூடிய யோகமான மாதம் இது. குழந்தை பாக்கியத்திற்கு இந்த மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம். 5ஆம் அதிபதி சூரியன் 5ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் மாத முற்பகுதி நன்றாகவே உள்ளது. கேது கிரகம் 5ஆம் இடத்துல இருப்பதால மருத்துவ ஆலோசனையுடன் முயற்சிப்பவர்களுக்கும் சுப செய்தி உண்டாகும். காதலிப்பவர்களுக்கும் காதலை வெளிப்படுத்த நினைப்பவர்களுக்கும் இந்த மாதத்தில் 2 சுபகிரகங்களும் சுபத்துவமான இடத்தில் இருப்பதால் காதலில் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகிவிடும். ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்படும். காதலை அடுத்த கட்டமான திருமணத்திற்கு கொண்டு செல்ல வீட்டில் பெற்றோர்களிடம் சம்மதம் வாங்குவதற்கு இந்த மாதம் ஏதுவாக இருக்கு. முதல் முறையாக காதலை சொல்ல நினைப்பவங்க கூட இந்த மாசத்துல முயற்சிக்கலாம். சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மாணவர்களுக்கு இந்த மாதம் புதன் 6ஆம் இடத்துல உச்சம் என்பதால போட்டித் தேர்வுகள், சாதாரண பரீட்சைகள் எதுவாக இருந்தாலும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் மாதமாக இருக்கும். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த மாசத்துல பாஸ் ஆகும் அளவிற்கு கிரகங்கள் ஆற்றலை தரும். மாணவர்களின் திறமை அதிகரிக்கும். தனிப்பட்ட முறையில் பெண்களுக்கு என்று பார்க்கும் போது சுக்கிரன் மூலத்திரிகோண வலிமையுடன் 7ஆம் வீட்டுல இருக்கு. மேக்சிமம் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். வேலைக்கு போறவங்களா இருந்தா வேலையில பலு குறையும். நல்ல அங்கீகாரமும் கிடைக்கும். ஆசைப்பட்ட பொருளோ ஆடைகளோ வாங்கி சந்தோஷப்பட வாய்ப்பு இருக்கு. கல்யாணமானவங்களாக இருந்தால் கணவரின் பாசம், லவ் எல்லாம் அதிகமாகவே கிடைக்கும். கணவர் மூலமா ஆதாயமும் உண்டாகும். ஆக பெண்களுக்கு இந்த மாதம் மனமகிழ்ச்சி அடையக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்தது நாம பார்க்க போவது ஆரோக்கியம். 12ஆம் வீட்டுல சனி இருந்தாலும் வக்ரமாகிவிட்டார். பாதிப்புகள் பெருசாக எதுவும் இல்லை. சின்னதா உடல் சோர்வு, கால்வலிகள் வரலாம். நோய்வாய்ப்படுற அளவுக்கு கோச்சாரத்துல பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா இன்னும் ஒரு படி மேல சூப்பரா ஹெல்த்தியா இருப்பீங்க. உங்களுக்கான இந்த மாத எளிய பரிகாரங்கள்: சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் அல்லது விநாயகர் வழிபாடு செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும். இல்லாதவர்களுக்கு உணவு தானம் வழங்குவதும் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வதும் உங்களுக்கு மேலும் மேன்மையை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி
ராசி பலன் கேட்கும்போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து, ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்தில் உச்சத்தில் இருக்கார். பலருடைய ஜாதகத்தில் குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பகையாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்தில் குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலனில் லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும்போது லக்ன ராசிக்கு இந்த மாதத்தில் பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்தில் வரக்கூடிய கெடு பலனை ராசியில் வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிரும். அப்போது ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.